கதற விட்றான் 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 கதற விட்றான் செதற விட்றான் 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 செதற விட்றான். ஆக்சுவலாக திமுகவுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் பயங்கர நல்லாட்சி பண்ணேன் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் உரிமை தொகைங்கிறத அவர் தான் அவர் கட்சியில் ஆர்கனைஸ் அதை சுட்டுட்டு உடனே இங்கே கொடுக்கல. 2 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்தாங்க திமுகலேருந்து. இப்போ வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே எல்லாமே கொடுக்கணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை, அப்புறம் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாமே உடனே ஒழிஞ்சிடணும். என்னங்க பண்ணுறீங்க 50 நாள் அப்படின்ற மாதிரி கதறிட்டே இருப்பாங்க. அது திமுகவுடைய கதறல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்குது. பயங்கரமாக கதறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினோடனே அதுக்கடுத்து கதறாங்க பாருங்கள், அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அடுத்து அண்ணாமலை, என்னங்க விஜய் அவர்கள் அப்படியே காப்பி அடிக்கிறீங்க முதல்வரை? அண்ணாமலை ஓகே, அப்போ டிஎம்கே ஒட்டுமொத்த ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவனு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்து கரூர் ஸ்டாம்பேட்டில் 75% கிராக் பண்ணிட்டாங்க சிபிஐ. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 மாத காலத்துக்குள் இவன் தாண்டா குற்றவாளி அப்படின்றத சொல்லிடுவாங்க. மாட்ட போகிறது யார்? திமுக திருட்டு கும்பலா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கதறு 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 என்று கதறிக்கொண்டிருக்கும் திமுகவுடைய கொத்தடிமைகளே வணக்கம் உங்களுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா என்னுடைய வீடியோலையும் வந்து நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். 5 ஆண்டு காலம் திமுகவுடைய அமைச்சர்களும் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேசிகிட்டு இருப்பார்ல, ஸ்டாலின் பேசும்போதே கொஞ்சம் சைடு ஒதுங்கும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று உதயநிதி ஆக அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா மாதிரியே திருப்பி அவரும் வந்துட்டு கொஞ்சம் கம்பு சுற்றிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சேர்ந்த நம்ம விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து சேர்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டி, ஏன்னா அவர் மேலே வழக்கு இருக்குது, அதை காரணம் காட்டி இவங்க வந்து நான் குதிரை பேர் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கே நம்ம முதலமைச்சர் விஜய் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. என்னப்பா அது தூய சக்தி, நீங்கள் வரிசையாக வர்றவங்கெல்லாம் ஏடிஎம்கேல ஊழல் மிஷின்லாம் சேர்த்துக்கிறீங்களே, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க, டிவி கட்சியிலேருந்து நம்ம அந்த முட்டு கொடுக்க முடியாது. மேபி உள்ளே வந்த பிறகு வழக்கு அவங்க மேலே இருந்தால் சிடி நிர்மல்குமார் வந்து என்ன பண்ணார், வழக்கு அவங்க மேலே இருந்தால் அதுக்கேற்ற விசாரணை வந்து கண்டிப்பாக நடக்கும். அவங்க வந்து எங்கள் கூட வந்துட்டாங்கன்றக்கா நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காருல்ல, அது நடக்குதாங்கிறத பார்ப்போம். அது நடந்துச்சுன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களே கண்டிப்பாக தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு நேரம் தான். அப்படி நடக்கலை அப்படின்னா ஏடா அவங்க டிஎம்கே 2.0 அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் தூய சக்தியா தீய சக்தியா அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா. அடுத்து பெரம்பூர் ஆஃபீஸ் ஓப்பனிங், நம்ம தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆஃபீஸ் வந்து மண்டே ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே கொண்டு வராங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து இம்பாக்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அடுத்து வீத லீடர் சார்பாக நம்ம அண்ணாமலை அவர்கள் ஓப்பன் பண்ணிட்டார் கேட்டை. ஓப்பன் பண்ணால் அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு வரைகள் பயங்கரமாக வந்து சப்போர்ட். அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வந்தார்ல பிரச்சாரத்தப்போ, அதே மாதிரி தான் ஒயிட்டு பீச் பேண்ட் போட்டு வந்துட்டு அவரும் அப்படி கும்புறாரு, கீழே விட்றாப்புல நான் வந்து படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து இறங்கி சும்மா விளையாட ஆரம்பிச்சிட்டார். அதுலேயும் இந்த வெறுப்பு அரசியல்னு ஒரு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க சரியா. அதாவது விஜய் அவர்களை உழைத்தேட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கர்ஜித்து பேசக்கூடிய, இல்லை ஒரு நடிகனா லாரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. நாம் தமிழ் தொம்பிகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஜாம்பிகள். அவங்க மாதிரி வெறுப்பு அரசியல் பண்ணாமல் சும்மா விஜய் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம முதலமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா தாக்குனார். பார்த்தீங்களா, நாங்கள் சிஎம் சார், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணினா உங்கள் கை கொடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் 13 லட்சம் கோடி கடனை 15 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போவீங்க. 2031 நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். இப்போ ஒரு மாற்றம் தேடின மக்கள் அப்பயும் ஒரு மாற்றம் தேடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஊசலாடிட்டு தான் இருக்குது இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி. ஏன்னா இந்த பாஸ்கர்லாம் உள்ளே வந்திருக்காங்க, விஜயபாஸ்கர் ஏடிஎம்கேட மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஊழல் பிடிந்த கைகள். அவங்க எப்படி பண்ண போகிறாங்கிறத விஜய் அவர்கள் வந்து பார்ப்பாங்க, மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. இவங்க என்னடா இது திருப்பி இதே பண்ணுறாங்கன்ட்டா அண்ணாமலைக்கு போகும் வாய்ப்பு இருக்குது.
அதான் ரொம்ப அருமையாக அவர் வந்து படிப்படியாக சொல்கிறார். போதைப் பொருளுக்கு நாங்கள் சபதம் சொல்லி மேடையிலே எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரார். ஆனாலும் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. பிஜேபியோடைய 2.0 தானேப்பா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது புரியுது. பட் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க மக்கள். நல்லா பண்ணுறாரா, படித்தவனா இருக்கானா, ரைட்டு ஒரு தடவை குத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாற்றம்னு வரும்பொழுது என்ன மாற்றம், படித்தவர்கள் நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்றாப்புல. ஒவ்வொரு இதுலேயும் படித்தவர்கள் வரப்போகிறாங்கன்னொன்னே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு ஈர்ப்பு வரும். இன்னொன்று திமுக மாதிரியே விஜய் அவர்களும் வந்து ஆட்சி வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சாருண்ணா. இப்போதைக்கு இல்லை, பட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து அசால்ட்டாக ஆமாம் பாப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அண்ணாமலையே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி டிஎம்கேலாம் மக்கள் வந்து அதிருப்தி ஆயிடுச்சு. நாம் தமிழர் வெறுப்பு அரசியல். நீ என்ன பண்ண போகிற மக்களுக்குன்னு சொல்லிட்டு நீ பண்ணிவிட்டு விஜய் அவர்களை பற்றியோ இல்லை வந்து வேறு யாரை பற்றியும் பேசாமல் பண்ணாங்கன்னா நாம் தமிழருக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஆனால் அவனுங்க என்ன ரவுடி பசங்க மாதிரி ஆளை வளர்க்க வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில்லி படத்தில் வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க தெரியுமா கேரக்டர், 8 வேலு டிமில்குக்கும் ஒவால் அப்படின்ற மாதிரி பேரை வச்சுக்கிட்டு வரானுங்க. எல்லாம் வந்து ரவுடி பசங்களாக இருக்கானுங்க. அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து பார்த்தா என்னடா இவங்க இப்போ இப்படி பண்ணுறாங்க, ஆட்சி அதிகாரம் வந்தால் நம்மளை போட்டு பிறந்துருவாங்க. சரி ஓகே, இப்போ அண்ணாமலை உள்ளே வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி பேசுனதும் சரி, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதும் சரி, அடுத்து அவரை அடித்ததும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காருல்ல. தனுஷ் வேறு கொடியை வச்சு பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் ஒரு கிராமம் நோட் பண்ணியிருப்பீங்க, அத்திப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் குமார் அவர்கள் படம் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கிராமம் வந்து மேப்லே இல்லாமல் போயிடும். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மேப்லே இல்லாமல் காணாமல் போயிடும் நினைக்கிறேன். சரிங்களா, வந்து அதனால தான் இங்கே கதறிட்டு இருக்காங்க திருப்பி. உங்களுடைய கட்சியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத சொல்லுங்களானா அது சொல்ல மாட்டானுங்க. அதை விட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விமர்சிப்பதம் இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அண்ணாமலை வந்தால் சீமான் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் தான். இதில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கிட்டையும் மூஞ்ச கொடுத்து நல்லா ஜாலியாக பேசிட்டு ஸ்டாலின்கிட்டையும் பேசுறது அப்படிங்கிறது மக்கள் மேலே ஐயே இவன்டா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போய். அடுத்து திமுக வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரு பரப்பிட்டு இருக்காங்க ஆதவர்ஜுனா பெண்களை ஏமாற்றி நிறைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ரால்ஸ் ராய்ஸ் கொடுத்து மயக்கிட்டார் அப்படின்னு. ஏடா ஏதோ டைமண்ட் ரிங் கொடுத்து மயக்கணும் போகிற ரால்ஸ் ராய்ஸ்ன்றா 1.5 கோடிடா அது, டே யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திமுக கதறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயந்தான். சிபிஐ பார்த்தீங்களா கரூர் இஷ்யூவில் 70% முடிச்சிட்டாங்களாம். இன்னும் 2 monthsக்குள்ளே வந்துடும். அப்போது திமுக திருட்டு திமுக மொத்தமாக மாற்றுவானுங்க பாருங்கள். என்னென்னலாம் பண்ணானுங்க அவனுங்க கரூர் விஜய் போகும்போது. அவருக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு வைங்க, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் திருட்டு திமுக கும்பலுடைய ஒரு பிளான் அப்படிங்கிறத கூடிய விரைவில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். அடுத்து இந்த ராசா அப்புறம் வந்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வி உதயகுமார் ஏடிஎம் கம்யூனிஸ்ட் முட்டாள் முதல்வர்ன்றான், அது இதுன்றான். ஒரு மேலே பேசுகிறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா விஜய் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பார்த்து பேசு, முட்டாள் அது இதுன்னு சொல்லி அவருடைய போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வேலு அவர் பார்த்தீங்களா இல்லையா, இந்த விவேக் ஒரு படத்தில் காமெடி சொல்லுவார்ல, உனக்கு சுடுகாட்டில் போய் நீ படுத்துக்கூட அப்படின்ட்டு, இவ்வளோ வியாதியா அப்படின்ற மாதிரி, எனக்கு அலர்ஜி இருக்குது, எனக்கு வந்து நெருப்பு ப்ராப்ளம் இருக்குது, கை எப்படி ஆடிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டான்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு நிஜமாகவே ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. ஏயா அப்போ அந்த ஆட்டத்துலேயும் உனக்கு லஞ்சம் மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள்.